உள்ள கார்த்தி சிதம்பரத்தின் சொத்துக்களையும் வங்கி கணக்கையும் முடக்கிய அமலாக்கத்துறையின் நடவடிக்கை செல்லும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேஷ். வணக்கம் வெங்கடேஷ், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். ஐஎன்எஸ் மீடியா முறைகேடு வழக்கில் கார்த்தி சிதம்பரத்துக்கு சொந்தமான டெல்லியில் உள்ள சொத்துக்களையும் அவரது வங்கி கணக்கையும் அமலாக்கத்துறை முடக்கி உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு எதிராக கார்த்தி சிதம்பரம் பிஎம்எல்ஏ என சொல்லக்கூடிய சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் அந்த மேல்முறையீடு தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் குறிப்பாக இந்த முடக்கம் என்பது சட்டப்படி செல்லாது என்று தெரிவித்திருந்தார். இதை ஏற்க மறுத்த அந்த பிஎம்எல்ஏ மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் இந்த முடக்கீடு செல்லும் என்று தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. குறிப்பாக அவரது வாதம் என்பதை பார்த்தோம் என்றால், இந்த உத்தரவு என்பது ஓராண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கு தொடர்ந்து இந்த சொத்துக்களை முடக்கியுள்ளது. இது செல்லாது என அறிவிக்க வேண்டும் என கோரியிருந்தார். இருப்பினும் இந்த அமலாக்கத்துறை வாதத்தை பொறுத்தவரை இது கொரோனா காலத்தில் இருந்ததால் இந்த தங்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என தெரிவித்திருந்த வாதத்தை ஏற்று பிஎம்எல்ஏ அந்த மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இது மிகப்பெரிய பின்விளைவாக பார்க்கப்படுகிறது. இதை எதிர்த்து அவர் அந்த உயர்நீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் சித்தி தினமும் பிற்பகல் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.